அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுது. இன்றைய நாள் என்ன நாளுன்னா சூரசம்ஹாரம். அப்போ திருச்செந்தூரில் இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் பூரா இன்றைக்கி கடல் அலைகள் போல் கூடுவாங்க. எதுக்குன்னா இன்றைக்கி முருகன் சூரனை வதம் செய்கிற நாள். சூரனை வதம் செய்கிற நாள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடும்போது இந்த சூரனை வதம் செய்கிற நாள் சூரசம்ஹாரம். ஆனால் இதே சூரசம்ஹாரத்தை தான் நீங்கள் தினம் தினம் செஞ்சுக்கிட்டு வர்றீங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே. முருகன் சூரசம்ஹாரம் செய்கிறதல்ல, நீங்கள் தான் சூரசம்ஹாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் இந்த உடல் தான் சூரன். இதை சம்ஹாரம் எப்படி செய்கிறீங்கன்னா, ஒரு மனிதனோட உடலை கொண்டு எரிச்சிட்டா அது பேருக்கு சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் தான், மனித உடலை எரிச்சிட்டாலே சூரசம்ஹாரம். அப்போ உங்கள் மாதாபிதாவை பூரா நரகாசுரன் சூரபத்மனை தான் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சூரன் போய் ஒரு மரத்தில் மறைந்தான். அந்த மரம் கற்பக விருட்சகம். அந்த கற்பக விருட்சக மரம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த தலை தான். இந்த தலைக்கு பேர் தான் கற்பக விருட்சக மரம். இந்த தலை இல்லைன்னா எல்லா மனிதனும் முண்டம். இந்த லட்சக்கணக்கான பேர் திருச்செந்தூரில் இன்றைக்கி சம்ஹாரத்துக்கு கூடுதே இல்லை. நீங்கள் எல்லாம் அரோகரா முருகான்னு தான் கும்பிட்டுருக்கீங்களே தவிர தெய்வ யானைக்கு யாரும் பக்தர்கள் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. வள்ளிக்கு பக்தர்கள் இருக்காங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் வள்ளியை கும்பிட்டேன், நான் தெய்வ யானையை கும்பிட்டோம்னு அவனும் கும்பிட்டேலாம் கிடையாது. நான் முருகனோட பக்தன். நான் முருகனுக்கு காவடி எடுத்து பழனிக்கு இத்தனை வருஷம் போனேன், திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக போனேன், நான் 10 முறை மொட்டையை போட்டேன், பஞ்சாமிரத்தை வாங்கினேன், நக்குனேன். இதுதான் சொல்ல முடியும். புரியுதா? இதை நான் ஏன் சொல்கிறோம்னா, இந்த கொங்கு நாடு கொங்கு கட்டால் எங்கும் கெடும். ஆனால் இந்த கொங்கு நாடை காக்கிறதே இந்த வனத்தில் உள்ள யானைகள் தான். இந்த யானைகள் பூரா தினம் தினம் இறந்து போகுது. நீ எத்தனை இறக்க போதோ தெரியல. இதை பற்றி யாராட்டும் சிந்திக்கலாம் கிடையாது. அது ஒரு விலங்கு, அது ஒரு காட்டில் உள்ள வாழ்கிற ஒரு விலங்கு. அப்போ ஆலயத்தில் இருக்கிறது அது கோயில் யானை, இது காட்டு யானை. அப்போ இதே போல் ஒவ்வொரு மனிதனும் இந்த காட்டில் உள்ள புழு பூச்சி, இந்த பாம்பு பைதாரை இதுக்கெல்லாம் பயந்து வெளியே போனவன் தான். மழை இல்லைன்னா மனித இனம் கிடையாது, மழை இல்லைன்னா வெளிச்சம் கிடையாது. ஆனால் வெளிச்சத்துக்கும் மனிதனுக்கு என்ன பந்தம்? அதில் பந்தம் கிடையாது. அது சூரியன் தான் கடமையை கரெக்டாக செய்யும். அது தினம் தினம் உதயம் செய்யும். அது சத்தியமான ஒரு பொருள். அந்த சத்தியமான பொருளுக்கு முதல் பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வனத்தில் உள்ள ஆணை. வனத்தில் உள்ள ஆணைக்கும் அந்த வெளிச்சத்துக்கு தான் பந்தம். நீ ஒரு தேரை தள்ளணும்னாலும் ஆணை வேணும். அப்போ அண்டத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு, அதை தூக்குறதுக்கு என்ன ஒரு பந்தம்னா ஆணைக்கும் அதுக்கு தான் பந்தம். ஆணை மறைஞ்சி போச்சுன்னா, இந்த மண்ணில் மறைச்சாச்சுன்னா இந்த வெளிச்சத்துக்கு ஒரு சக்தி. அது ஆணையோட பிண்டத்தில் இருந்த மனித இனம். உங்களே மண்ணில் மறைச்சிட்டா இந்த வெளிச்சத்துக்கு ஒரு சக்தி. அதுக்கு தான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? இந்த நாவல் பழம் கதை என்னென்னா, சுட்ட பழம்னா உன் கண்ணை நெருப்புக்கு போடுதியா மண்ணுக்கு போடுதியாங்கிறது. அதுக்கு தான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட கதை. மாம்பழம், இந்த மாம்பழ கதை என்னென்னா, மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை போட்டால் முளைக்கும், எரிச்சா முளைக்காது. இந்த ஒரு ஞானத்தை இந்த உலகத்தில் யாரும் தெரிஞ்சுக்கிடலை. லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி சூரசம்ஹாரத்துக்கு முருகன் சூரனை வதம் செய்கிறாரு, சூரசம்ஹாரம், அரோகரான்னு சொல்லுவிய. ஆனால் வீட்டில் உன் மாதாபிதாக்கு அதை தானே செய்கிற, உன் சொந்த பந்தத்துக்கு அதை தானே செய்கிற. உடனே சுடுகாட்டில் ஒரு வெட்டியாங்கிட்ட சொல்லிடுவேன். ஆனால் அந்த வெட்டியான் அரிச்சம் தரனா? வெட்டியான் அவன் தான் எல்லா இறுதி சடங்கும் செய்கிறது. அவன் கையில் ஒரு இதை தந்துடுவான். அதை கொண்டு நீ வச்சுட்டு வந்துடுவேன். ஒரு 3ஆம் நாற்று அதை கொண்டு போய் அஸ்தியை கொண்டு கங்கையில் கரைச்சிடுவேன், இல்லை ராமேஸ்வரத்தில் கரைச்சிடுவேன், ஆற்றுல கரைச்சிடுவேன். கேட்டால் மோட்சம்ப. மோட்சம் என்ன தெரியுமா? மோட்சம்னா விதை. அந்த விதையை போட்டால் முளைச்சிக்கிட்டே வரணும். நீங்கள்லாம் விதையை பூரா அழிச்சிட்டு நீ உங்களுக்கு என்ன ஆன்மீகம், என்ன கடவுள்? வள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன். அப்போ இந்த 2 பேருக்கும் பக்தரே கிடையாது. ஆனால் நடுவில் நிற்கிற முருகனுக்கு மட்டும் எப்படி பக்தர்கள் வந்தீங்க கேட்டால் சொல்லுவானுவோ, முருகனுக்கு 2 பொண்டாட்டின்னு. அதுதான் ஞானத்தோட ஒரு கதை. இப்போ ஒருத்தர் சொல்கிறான் கர்நாடகாவில் தான் முருகர் பிறந்தார், கர்நாடகாவில் தான் முருகர் மறைஞ்சார். ஐயா, கடவுள்னு ஒரு பொருளுக்கு ஊர் மாவட்டம் மாநிலத்தை எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க? எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க? முருகன் என்றாலே மூர்த்தி முருகன். உடல் என்பது பிரம்மம், உயிர் என்பது சிவம், அரி என்பது இரு கண்ணு. அதான் இந்த பார்,
இதுதான். இது 2 கண்ணு பிரணவம். இந்த 2 கண்ணில் அரி. அப்போ இது தெய்வ யானை, இது வள்ளி. அப்போ நடுவில் நிற்கிறது யாரு? மகன். இந்த மகன் தான். ஆனால் ஒரு கட்ட பிரம்மச்சாரிய நீ 2 பொண்டாட்டிக்குள்ள கடவுள்னு கும்பிட்டா உங்களுக்கு எப்படி வரம் கிடைச்சிருக்கும்? அப்போ நீங்கள் இந்த பூமியில் முருகன் பேரை சொல்லி ஏமாத்த தான் செய்கிறீங்க. முருகன் பேரை சொல்லி 2 பொண்டாட்டி கெட்ட தான் செய்கிறீங்க. ஆனால் கட்ட பிரம்மச்சாரி அவர் யாரு? இந்த நடுவில் நிற்கிற ஒரு அரி. இது வள்ளி, இது தெய்வானை. இல்லை இச்சாசக்தி கிரியாசக்தி. இச்சாசக்தி என்னன்னா இச்சாசக்தியிலேருந்து தான் கிரியாசக்தி வருது. அதாவது தாயும் தந்தையும் ஒரு அவதாரம் தான். தாயும் தந்தையும் ஒரு அவதாரம். அதுதான் ஒன்றா இணைஞ்சி ஒரு குழந்தை பிறகு. ஆனால் நீ என்ன சொல்கிற? உடல் வேற ஆத்மா வேற. உண்மைதான். அந்த ஆத்மா என்பது உன் தாய், உன் தனி உடல் போ. ஆனால் உடலுக்கு அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு அழிவு இல்லைன்னா உன் தாயை நீ மறைச்சிருந்தா உனக்கு அழிவு கிடையாது. ஆனால் உன் தாயை அழிச்சிடுற, ஆத்மாவை அழிச்சிடுற, நீனும் அழிஞ்சு போகிற. இந்த ஆத்மா வேற உடல் வேறன்னு இந்த உலகத்தில் எவன் சொன்னானோ அவனுக்கு ஆன்மீகத்தோட ஒரு எழுத்து கூட தெரியாது. ஆத்மா தான் உன்னை வளர்த்துது, உன்னை ஆளாக்குறது பூரா ஆத்மா. உன் ஆத்மாவுக்கு இத்தனை வயசுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நீ உடல் வேற ஆத்மா வேறன்னா அவன் தாய் தான் ஆத்மா, நீ உடல். ஆனால் அவன் தாயே அழிச்சு போடுத, நீ அழிஞ்சு போகிற. இதில் வேற ஆன்மீகம். உங்களுக்கெல்லாம் 2020 நான் சொன்னது தான். லாக்டவுனை போட்டு நீங்கள் யாருமே திருந்தின மாதிரி தெரியலை. உங்ககிட்ட ஜடலத்தை கொடுத்தா கொண்டு எரிச்சிருவீங்க. அதனால அயல் நாட்டுக்காரனோட திட்டம், இந்த பூமியில் இத்தனை லட்சம் நட்சத்திரம் இந்த தேவை. அப்போ எல்லா நட்சத்திரத்தையும் மண்ணில் மறைக்கிறது தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது பூரா அழிச்சிட்டானுவோம். அதாவது நல்ல நெல் இருக்குல்ல, நல்ல நெல் அப்படியே புடைச்சோம்னா நெல் மட்டும்தான் கிடக்கும், மற்றது பூரா கீழே போயிடும். அதே போல் நீங்கள் கீழே போகாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு கடவுள் ஆன்மீகம் ஆலயம் எல்லாம் உருவாக்கி வச்சது. உன் உடல் சம்ஹாரம் பண்ணிடாத, சம்ஹாரம் பண்ணிடாத. இன்னைக்கு சூரசம்ஹாரம். முருகன் சூரபத்மனை வதம் செஞ்சனால அரோகரா 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 நீங்கள் எல்லாரும் போடுவீங்க. அந்த நேரத்தில் யா அல்லாஹ் பெருசுன்னு யாரும் சொல்ல மாட்டான், ஜீசஸ் யார் பெருசுன்னு சொல்ல மாட்டான், சிவன் தான் பெருசுன்னு யாரும் சொல்ல மாட்டான். இந்த அண்ட சராசரத்தில் எல்லா மனித இனமும் ஒன்னே ஒன்றுக்கு வேண்டி கண்ணீர் விட்டு மலகக்கூடிய நாள். இருட்டாவே ஆயிட்டு, வெளிச்சமே இல்லையே இறைவா இறைவான்னு அன்னைக்கு இந்த வெளிச்சத்துக்கு வேண்டி கண்ணீர் விடுவிய ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் கண்ணீர் விடுவிய வெளிச்சத்துக்கு வேண்டி. ஆனால் ராத்திரியாவே ஆயிட்டுன்னா உன் பதவி பிரமாணம் சகலது இருட்டு. புரியுதா? அந்த நாளுக்கு வேண்டி நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அந்த நாள் நெருங்கிக்கிட்டே வருது, நெருங்கிக்கிட்டே வருது. 2026 மகா சிவராத்திரி முடிஞ்சா இந்த மனித இனம் இருக்குல்ல, இந்த அண்ட சராசரத்தில் சிவன் தான் பெருசு. ஆனால் அந்த சிவன் இந்த பூமியில் யாரும் தெரிஞ்சுக்கிடலை. அந்த சிவராத்திரி ஆகும்போது தான் உண்மையிலே இவர் தான் சிவனாக இருந்திருக்கிறாருன்னு மனித இனத்துக்கு பூரா புரிய வரும். புரியுதா? அந்த நாள் தான் வரப்போகுது. ஒரு வனத்தில் உள்ள ஆனை, ஆலயத்தில் உள்ள ஆனை, என்ன பந்தம்? என்ன பந்தம்? வனத்தில் இருக்கு, இது ஆலயத்தில் இருக்கு. இதை தவிர வேற என்ன பந்தம்? ஆனால் ஆலயத்தில் ஒரு பூசாரி இருக்கிறான், ஊருக்காட்டில் நம்ம அலைகிறோம். அப்போ நம்ம எல்லாம் காட்டில் உள்ள விலங்கு மாதிரி தான். ஆனால் ஆலயத்தில் ஒரு பூசை பண்ணுறவங்க மட்டும் கோயில் யானை மாதிரி. அப்போ நம்ம வருஷத்தில் ஒரு நாளும் மாதத்தில் ஒரு நாளும் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம்னா அப்போ நம்மெல்லாம் காட்டில் உள்ள மிருகம் மாதிரி தான். அப்போ ஆலயத்தில் இருக்கிற ஆனை வேற, காட்டில் இருக்கிற ஆனை வேறன்னா அப்போ நம்மெல்லாம் இந்த காட்டில் இருந்து பாம்பு பள்ளி பூதான் இதுக்கெல்லாம் பயந்து ஓடின மாதிரி தான். புரியுதா? அப்போ நம்ம வருஷத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போனால் நம்ம காட்டில் உள்ள விலங்கு மாதிரி. அப்போ அங்கேயே ஒருத்தர் இருக்கிறான்னா பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ல, அவன் தான் ஆலயத்தில் உள்ள யானை, நம்ம காட்டில் உள்ள யானை. இந்த காட்டில் உள்ள யானைகளுக்கு பூரா இப்போ நாகரிகம்னு வந்து போச்சு. கண்டுபிடித்தோம், கையில் இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். கூகுளுங்கிறது, கூகுளை தட்டிட்டா அனைத்துக்குள்ளே விடை கிடச்சிரும். உன் கூகுளில் சொல்லியிருக்கா 2026 உலகமே இருட்டாக போகுது. நான் சொன்னால் நம்ப மாட்டேன். அந்த இஸ்ரோ தலைவர் மயில்சாமி, இந்த நாகர்கோயிலில் பிறந்தவர் சிவம், இந்த மாதிரி விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, இந்த விஞ்ஞானிகள் தான் கேட்டுப்பார். எப்போ அந்த உலகமே இருட்டாயிட்டுனா நீ எந்த விஞ்ஞானத்தை வச்சு மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வருவ, எது கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களான்னு கேட்டுக்கிடுங்க. ஏன்னா சூரிய உதயம் ஆகலைன்னா மனிதன் தானாகவே சிறுநீர் பெய்யும்.
கடவுளுன்னா ஒரு அச்சம் வரணும் மனித அனைத்துக்கும். இந்த மதங்கிறது சங்கம், ஜாதிங்கிறது அடையாளம். ஆனால் ஜாதி பேரில், மதத்து பேரில், ஆண்டவன் பேரில் கூட நீங்கள் வந்து எல்லா மனிதனும் விலங்கு தான். எல்லா மனிதனும் விலங்கு, எல்லா மனிதனும் யானை. இந்த யானைக்கு அப்புறம் மனித பிறவி. புரியுதா? இந்த மனித பிறவியில் உங்களுக்கு எங்கேருந்து மதம் வந்தது? எங்கேருந்து மதம் வந்தது? ஆணைக்கு மதம் கிடையாது. ஆணையோட பிண்டத்தில் வந்த மதம், ஜாதி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? எல்லா ஜாதியில் பிறந்தவனும் செந்தில் அப்படின்னு வச்சிருக்கிறான். எல்லா ஜாதியில் பிறந்தவனும் பழனின்னு வச்சிருக்கிறான். எல்லா ஜாதியில் பிறந்தவனும் முருகான்னு வச்சிருக்கிறான். அப்போ கடவுளுங்கிற பேருக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாதுன்னா இதே பேரை தான் மாற்றி மாற்றி அர்த்தத்தில் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 2026 மகா சிவராத்திரி வரும். காரணம் என்னென்னா, உங்கள் மாதாபிதாவை பூரா நீங்கள் அழிச்சிட்டீங்க. யார் சொல்லி அழிச்சீங்கன்னா, இந்த பிரம்ம ஞானம் அறிந்த மாதிரி பிராமணர்கள் சொல்கிறாங்கல்ல, வேதம். இந்த வேதத்தை படிச்சுட்டு இந்த இதை நீங்கள் இப்படி செஞ்சு இப்படி கங்கையில் கரைச்சிட்டா மோட்சம். கற்பக மரம் என்பது ஒரு மனிதன். அந்த கற்பக மரத்தை கொண்டு அழிச்சா சூர சம்ஹாரம். அதாவது சம்ஹாரம் உங்கள் மாதாபிதாவுக்கு பண்ணாதீங்க. மண்ணில் மறைங்க, மண்ணில் மறைங்க மறைங்க மறைங்க. அவங்க முளைச்சிக்கிட்டே வருவாங்க. மண்ணில் போட்டது எதுவுமே அழியாது, ஆனால் நெருப்பில் போட்டால் அழிஞ்சு போகும். உங்கள் மாதாபிதாக்கு இந்த ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குற, இந்த வேதத்தை சொல்லி கொடுக்குறோன்னு இவனு பேரை கேட்டு உங்கள் மாதாபிதாவை பூரா அழிச்சிட்டிய. அதாவது தாயோட மார்பகத்தில் பாலை குடிச்சிட்டு அந்த மார்பகத்துக்கு நேரம் அக்னியை போட்டால் உங்களுக்கு 7 பிறவியும் பிரம்மகத்தி தோஷம்தான். பிரம்மகத்தி தோஷம். ராமனுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிவலிங்க பூஜை சிவலிங்கம் ஆக்கிட்டா பிரம்மகத்தி தோஷம் கிடையாது. சிவலிங்கம் ஆக்காம எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா பிரம்மகத்தி தோஷம். இந்த தோஷத்தை செஞ்சுட்டு நீ காசிக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உன் குடும்பத்துக்கு பிரம்மகத்தி தோஷம். அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்காமல் இருக்கணும்னா மாதாபிதாவை மண்ணில் மறைச்சி ஒரு ஆலயம், உன் வசதிக்கு தக்கன. வசதி இல்லாதவனா எங்கனே மண்ணில் மறைச்சிடப்பா. சுடுகாட்டில் கொண்டு இவனோ பேரை கேட்டு எரிமேடைக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க. இந்த கண்ணு அழியக்கூடாது, இரு செவி அழியக்கூடாது. நீ பஞ்சாட்சர மந்திரம் இல்லை, அனைத்து மந்திரங்களை சொன்ன நாக்கு இது அழியக்கூடாது. இதுதான் மனிதன் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உன்னை மனிதனாக படைச்சது. உனக்கு பகுத்தறிவு வேணுங்கிறது. அம்மை அப்பன் துணை.